வணக்கம். ஏப்ரல் 30ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது? யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று கிரீனில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் ரெட்டில் க்ளோஸ் ஆகி இருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.12% கூடுதலாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வுடைய மீட்டிங் இன்னைக்கு நடைபெற இருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்தான முடிவு இந்த மீட்டிங்கில் எடுக்கப்படும். நாளைக்கு மே 1ஆம் தேதி டேட்டாவை வெளியிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பெரும்பாலான வல்லுநர்கள் எதிர்பார்ப்பது இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. டாடா பிளேயில் டாடா சன்ஸ் கூடுதலாக ஸ்டேக் வாங்குறாங்க. ஏற்கனவே 60% ஸ்டேக் வைத்திருந்தாங்க. இப்போ டெமாசெக் கைவசம் இருக்கக்கூடிய 10% முழுமையாக அவங்க வாங்குறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டேக் 70% உயரப்போகுது. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. இந்த 10% டெமாசெக் கிட்டேருந்து வாங்குவதற்கு 835 கோடி ரூபாய் செலவு செய்கிறாங்க டாடா சன்ஸ். ஸோ இப்போ டாடா சன்ஸ் கைவசம் 70%, மீதம் இருக்கிற 30% டிஸ்னி கைவசம் இருக்குது. வால்ட் டிஸ்னி கைவசம். அவங்க கிட்டேருந்தும் வாங்குவதற்கு டாடா பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி நம்ம முன்னவே பார்த்துருந்தோம். ரிலையன்ஸும் ஆர்வமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்ற செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம். ரிலையன்ஸ் வால்ட் டிஸ்னியுடைய இந்தியா பிசினஸை வாங்கிட்டாங்க. அதனால அவங்க இதையும் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். ஸோ முதல் முறையாக டாட்டாவும் ரிலையன்ஸும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ கிடைத்திருக்கிற தகவல் என்ன? டெமாசெக்குடைய 10%, டெமாசெக் வெளியேறாங்க டாடா பிளேலேருந்து. டாடா பிளேன்றது முன்னாதுடைய பேர் டாடா ஸ்கை. ஏர் இண்டியா விஸ்தாரா மர்ஜர் குறித்தான அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைச்சிருக்கு. டாடாஸ் அதை சீக்கிரமாக செய்யணுன்ற ஒரு திட்டம் வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண்டிற்குள்ளார இது முடிவடைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. என்எம்டிசி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், இன்ட்ராடேல 2% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ஒரு அப்டேட் என்ன மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கு? லம்போருடைய விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. ஒரு டனுக்கு 400 ரூபாய் உயர்த்தி இருக்கிறாங்க. புது விலை ஒரு டனுக்கு 6200 ரூபாய். ஃபைன்ஸுடைய விலையும் உயர்த்தி இருக்கிறாங்க. ஒரு டனுக்கு 200 ரூபாய். புது விலை ஒரு டனுக்கு 5260 ரூபாய். எஸ்பிஎஃப்சி ஃபினான்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஒரு பெரிய டீல் இன்னைக்கு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டர் குரூப் விற்பனை செய்திருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் உறுதி செய்யல. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து டேட்டா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 5.45% ஸ்டேக், அதாவது 536.5 கோடி ரூபாய் மதிப்பிற்கான பிளாக் டீல் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல். ஷாப்பர் ஸ்டாப் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 23 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 62% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1046 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. ஹேவல்ஸ் இந்தியாவுக்கு ரெலிகார் புரோக்கிங் பை ஆன் டிப்ஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1850 ரூபாய். கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 1-2 மாதங்கள். அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 11600 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சிஎல்எஸ்ஏ அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு எதிர்பார்க்குற டார்கெட் 11020 ரூபாய். பிசி ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 3% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்சிஎல்டியில் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க பிசி ஜுவல்லர்ஸ் மீது, கார்ப்பரேட் இன்சால்வென்சி வழக்கு. இப்போ பிசி ஜுவல்லர்ஸும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒரு ஒப்புதலுக்கு வந்திருக்கிறாங்க. ஆஃப் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க போல தெரியுது. அதனால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க தாக்கல் செய்த அந்த வழக்கை திரும்ப பெறுவதாக சொல்லியிருக்காங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில். அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு பிசி ஜுவல்லர்ஸ் 3% இன்ட்ராடேல அதிகரித்ததற்கு. ஸ்ப்ரேக்கிங் ஆக்ரோ எக்யூப்மெண்ட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ஜாப்பனீஸ் நிறுவனமான ஃப்ளோபல் கார்பரேஷன் கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு சாம்பிள் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக ஒரு சாம்பிள் ஆர்டர். ஹோஸ் நோசல்ஸ்க்கான ஆர்டர் இது. ஆனால் என்ன மதிப்புக்கு அப்படின்றது அவங்க சொல்லலை. ட்ரெண்ட் நிறுவனம் குறித்து மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3675 ரூபாய் ஒரு ஷேருக்கு. மெக்டொனால்ட்ஸ் குறித்து மின்ட் பத்திரிகையிலேருந்து கிடைத்த தகவல், நோய்டா செக்டர் 18 இருக்கக்கூடிய மெக்டொனால்ட்ஸ் கடையில் சிலர் உணவு அறிந்திருக்கு. அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அதனால் எஃப்டிஏ உடைய விசாரணை வலயத்தில் அவங்க வந்திருக்கிறாங்க. எஃப்டிஏன்றது ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். அதே போல் செக்டர்
104 இருக்கக்கூடிய தியோப்ரோமா பேக்கரியிலும் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவங்களையும் FDA விசாரித்துக்கிட்டு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க மின்ட் பத்திரிகையில். பிர்லா சாஃப்ட்டுக்கு நொமுரா தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹860. நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. கேன்ஃபின் ஹோம்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹4. ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் எனக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம காலையில் 10:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. டாடா கெமிக்கல்ஸ் இன்ட்ராடேல 4% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. யூகோ பேங்க் வாலட்டைலாக இருந்திருக்காங்க. 1% பாசிட்டிவ், பிறகு 1% நெகட்டிவ். யூகோ பேங்க் 9 ஆண்டுகளுக்கு பிறகு டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. செய்தி காலையில் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். பூனாவாலா ஃபின்காப் இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. கேஃபின் டெக்னாலஜிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 8% அதிகரித்தது. பிர்லா சாஃப்ட் வாலட்டைலாக இருந்திருக்கு. 3% பாசிட்டிவ், பிறகு 3% நெகட்டிவ். ஷாப்பர் ஸ்டாப் 5% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ நேரத்தில் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இ முத்ரா 7% அதிகரித்தது இன்ட்ராடேல. அல்ட்ராடெக் சிமெண்ட் 2% அதிகரித்தது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குறித்து மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த தகவல். இன்னைக்கு ஷேர் பிரைஸ் ரெக்கார்ட் ஹையை எட்டியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. 2152 எட்டிய போது என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அவங்களுடைய புது காம்பேக்ட் எஸ்யூவியை அறிமுகம் செய்கிறாங்க. XUV 3XO. அதோடைய துவக்க விலை ₹7.49 லட்சம். இவங்க மாருதி சுசுகி பிரெஸா, டாடா நெக்ஸான் மற்றும் ஹுண்டை வென்யூக்கு போட்டியாகத்தான் இதை கொண்டு வராங்க. இந்த செக்டரில் இப்போ 5வது இடத்துல இருக்கிறாங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. டாப் 2 பிளேயர்ஸாக இருக்கணும் அடுத்த 3 ஆண்டுகள் என்ற இலக்கை வைத்திருக்கிறாங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. கிரீவ்ஸ் காட்டன் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்களுடைய புது வாகனத்தை அறிமுகம் செய்கிறாங்க. எலக்ட்ரிக் வாகனத்தை அவங்களுடைய சப்சிடரி நிறுவனமான கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி வழியாகத்தான் அறிமுகம் செய்கிறாங்க. ஆம்பியர் நெக்ஸஸ் அப்படின்ற ஃபேமிலி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அறிமுகம் செய்கிறாங்க. துவக்க விலை ₹1,10,000 கிட்டத்தட்ட. கிரானியூல்ஸ் இந்தியா தற்போது அப்டேட் இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய ஒரு மருந்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க கிரானியூல்ஸ் இந்தியா. மேக்லானிக் கிளவுட் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்யூட்டை எட்டியிருக்கு. கம்பெனி தற்போது அப்டேட் இருக்கு. ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதல் பெரிய லாஜிஸ்டிக் ட்ரோன்ஸ்க்கான ஆர்டர். அதோடைய மதிப்பு ₹43 கோடி. யாருக்கிட்ட இருந்து அவங்க சொல்லல, ஒரு இந்தியன் ரோபோட்டிக் ஃபர்ம் கிட்ட இருந்தான் கிடைச்சிருக்கு. இந்த ட்ரோன்ஸை எதற்காக பயன்படுத்த போறாங்க, லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் டெலிவரி ஆபரேஷன்ஸ்க்கு பயன்படுத்த போறதாக சொல்லியிருக்காங்க. மேக்லானிக் கிளவுட் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரிச்சிருக்கு. ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்திருக்கிற ஒரு தகவல். இப்போ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் யூனிவர்சல் பேங்க் உரிமத்திற்கு மே ஜூன் 2025 விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு CEO சொல்லியிருக்கிறாருன்னு மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த தகவல். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான் RBI உடைய அனைத்து ரூல்ஸையும் மீட் பண்ணுறாங்க. அந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல இருந்து யூனிவர்சல் பேங்க் உரிமத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு அவங்க தான் சரியான ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக இப்போ இருக்கிறாங்கன்ற ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் உடைய CEO என்ன சொல்லியிருக்கிறாரு, மே ஜூன் 2025 அவங்க யூனிவர்சல் பேங்க் உரிமத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. RBI சில ரூல்ஸ் வைத்திருக்கிறாங்க. அதை அனைத்தையும் மீட் பண்ணால் மட்டும்தான் அந்த ரூல்ஸ் அந்த லைசன்ஸுக்கு விண்ணப்பிக்க முடியும். இப்போ பேங்க் 2 கிரைட்டீரியாவை மீட் பண்ணாமல் இருக்கிறாங்க. என்னதுன்னா கிராஸ் NPA மற்றும் நெட் NPA. கிராஸ் NPA 3% குறைவாக இருக்க வேண்டும். நெட் NPA 1% குறைவாக இருக்க வேண்டும் 2 நிதியாண்டில். ஸோ இந்த 2 கிரைட்டீரியாவை இப்போதைக்கு இந்த ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மீட் பண்ணாமல் இருக்கிறாங்க. மே ஜூன் 2025 அவங்க விண்ணப்பிக்க போறாங்க அப்படின்னா அதுக்குள்ளார இந்த கண்டிஷன்ஸ் மீட் ஆகும் அப்படின்றதான் எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.